பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 34ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts. 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத குணமாகிய பட்சபாதத்தை குறித்து தியானித்து, தேவனுக்கு முன்பாக ஒருவரிடத்திலும் பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து எல்லோரையும் சமமாக எண்ணி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சரி, பட்சபாதம் என்றால் என்ன? ஒருவரை பிடித்த நிலை, ஒருவரிடம் மாத்திரம் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வது, வேறு எந்த சாத்தியக்கூறுகளையும் கருத்தில் கொள்ளாமல் ஒருவரை ஆதரிக்கும் மனப்பான்மை என்று சொல்லலாம். குறிப்பாக பட்சபாதத்தை பாரபட்சம், ஓரவஞ்சனை, பாகுபாடு என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் இதை ஃபேவரிட்டிசம் அல்லது பார்ஷியாலிட்டி என்று சொல்லுவோம். குடும்பத்தில் பட்சபாதம் 1 தீமோத்தேயு 5:21 சொல்கிறது, நீ பட்சபாதத்தோടെ ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும். பட்சபாதம் அல்லது பாரபட்சம் என்ற வார்த்தையை சொல்லும் போது பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பாரபட்சம் பார்ப்பார்களா என்றுதானே உங்களுக்கு கேட்க தோன்றுகின்றது? கண்டிப்பாக மாட்டார்கள். ஆனால் சிறு பிள்ளை, வீட்டில் கடைக்குட்டி என்று நாம் நம்முடைய கடைசி பிள்ளைகளிடம் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வோம் இல்லையா? பெரிய பிள்ளைகளிடம் உன் தங்கை தானே, உன்னுடைய தம்பி தானே, நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று வீட்டில் இருக்கின்ற இளைய பிள்ளைகளுக்கு சிபாரிசு செய்வோம். இதை பார்க்கின்ற நம்முடைய பெரிய பிள்ளைகளுடைய மனதிலே என்ன நினைப்பார்கள்? அதுவரை தனக்கு மட்டும் கிடைத்து வந்த அன்பு, பாசம், பரிவு, பரிசு பொருட்கள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கிறதே என்று ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பித்துவிடும். தம்பி தங்கைகள் மேல் உள்ள பாசத்தில் விரிசல் உண்டாகிவிடும். அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரணங்களால் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். வேதத்திலும் இதற்கு ஆதாரங்கள் காணப்படுகின்றது. ஆதியாகமம் 25:28 ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள் என்று சொல்கின்றது. பல நல்ல குணங்களை பெற்றிருந்த ரெபேக்கால் பிள்ளை வளர்ப்பிலே ஒரு தவறு செய்து விட்டார். அது அவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது. ரெபேக்காலினுடைய மூத்த மகன் ஏசா வனசஞ்சாரி, இளையவன் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ரெபேக்கால் ஏசாவை விட யாக்கோபை அதிகம் நேசித்தாள். தன்னோடு அதிக நேரத்தை செலவழித்த தன் மகன் யாக்கோபிற்கு பல நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுத்தாள். ரெபேக்கால் யாக்கோபை நேசித்ததினாலே, மேலும் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றதாலே, ஏசாவுக்கு உரிமையான ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தை தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி இளைய மகன் யாக்கோபு பெற்றுக்கொள்ள இந்த ரெபேக்கால் உதவியாயிருந்தாள். ரெபேக்காலினுடைய இந்த செயல் பிள்ளைகள் இருவருக்கும் இடையே பகை உணர்வை கொண்டு வந்தது. ஏசாவிற்கு பயந்து யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் லாபான் வீட்டிலே 20 வருடங்கள் ஒரு வேலைக்காரனை போல பணி செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். ரெபேக்கால் இந்த சம்பவத்தினால் தனக்கு பிரியமான மகன் யாக்கோபை மரணம் வரைக்கும் பார்க்க கூடாமலே போயிற்று. என கண்பானவர்களே, தேவ சித்தத்தை அறிவது எத்தனை மேன்மையான ஒரு காரியம்! ரெபேக்கால் தன்னுடைய பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே இதை அறிந்திருந்தும் முறையாக அன்பான தன் கணவன் ஈசாக்கிடம் சமயம் பார்த்து சொல்லி சேஷ்டபுத்திர பாகத்தை நல்ல விதமாகவே யாக்கோபிற்கு பெற்று தந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு தன்னுடைய மகன் யாக்கோபிற்கு குறுக்கு வழியை சொல்லிக் கொடுத்ததுதான் ரெபேக்கால் செய்த தவறு. இதனால் ரெபேக்காலுக்கு ஒரு பக்கம் தான் நேசித்த இளைய மகன் யாக்கோபை பிரிந்து இருக்க வேண்டிய வேதனை, மறுபக்கம் மூத்த மகனாகிய ஏசாவினுடைய அன்பும் கிடைக்கவில்லை,
மாறாக அவருடைய கோபத்திற்கும் ஆளானார். இந்த பாரபட்சம் காட்டுதல் அடுத்த தலைமுறையையும் விட்டு வைக்கவில்லை. யாக்கோபுடைய குடும்பத்திலும் தொடர்ந்தது. யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தார் என்று வேதத்தில் பார்க்கலாம். இதனால் யோசேப்பின் சொந்த சகோதரர்களே அவரை பகைக்க, அடிமையாக விற்று போட, ஏன் கொலை செய்யும் அளவிற்கு அவரை வெறுக்க காரணமாக அமைந்தது. என கண்பானவர்களே, சிறு துளி பெருவெள்ளம் என்று பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம், சிறுக சிறுக நாம் சேமித்து வைக்கிறது ஒரு நாள் நமக்கு அது பேருதவியாக இருக்கும். சேமிப்பிற்காக இந்த பழமொழி சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் சிறுக சிறுக செய்கின்ற தவறுகள் கூட ஒரு நாள் நம்மை கலங்க வைக்கின்ற பெரிய மலையை போன்ற பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். ஆதலால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிதானித்து யோசித்து செய்கின்றது நலமாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, பட்சபாதம் குடும்பத்தில் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நமக்கு இந்த 2 சம்பவங்களும் சுட்டி காட்டுகின்றது. வேதம் கூட பட்சபாதத்திற்கு எதிராக எச்சரிக்கின்றது. நீதிமொழிகள் 24:23 இவை ஞானிகளின் வார்த்தைகள், நியாய தீர்ப்பில் பாரபட்சம் காட்டுவது நல்லதல்ல. இதே போல யாக்கோபு 2:1-4 நேசத்தின் எதிர்மறையான விளைவுகளை பற்றி விவாதிக்கின்றது. அது எவ்வாறு பிளவுகளையும் வெறுப்பையும் வளர்க்கும் என்பதையும் வலியுறுத்துகின்றது. பெற்றோரின் பாரபட்சம் நிமித்தம் பிள்ளைகளின் உறவு உடைந்துவிட காரணமாகி விட்டது. எத்தனை பிள்ளைகள் குடும்பத்தில் இருந்தாலும் எல்லாரையுமே நாம் ஒன்று போல நேசிப்போம். அவர்கள் எல்லாரையுமே தேவன்தான் நமக்கு தந்துள்ளார். பிள்ளைகள் வித்தியாசமான குணநலன்களை கொண்டவர்களே. ஒவ்வொருவருக்குள்ளும் வித்தியாசமான தாளந்துகள் இருக்கின்றது. ஆனால் பெற்றோராகிய நாம் எல்லார் மேலும் ஒரே விதமான அன்பைத்தான் செலுத்த வேண்டும். ஆண்டவரும் நம் எல்லோரையுமே ஒன்று போலத்தானே நேசிக்கின்றார். அந்த குணாதிசயம் நமக்கும் அவசியம். தன்னை தன் பெற்றோர் நேசிக்கவில்லை என்ற எண்ணம் ஒரு பிள்ளைக்கும் வந்துவிடக்கூடாது. அது அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே பாதித்து விடும். பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒற்றுமையாய் ஒருமித்து வாசம் பண்ணினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை தாவீது ராஜா மிக தெளிவாக 133 சங்கீதத்தில் சொல்லி இருக்கின்றார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இனிமையும் ஆனது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கின்றார் என்கின்றார். மேலும் எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. என கண்பானவர்களே, இந்நாட்களில் சொந்த சகோதர சகோதரிகளுக்குள் பிரச்சனை வருவதற்கு, மனக்கசப்பு உண்டாவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்களுடைய மனதிலே பெற்றோர் நம்மை ஒரு மாதிரி பார்க்கின்றார்கள். நம்முடைய தம்பி தங்கையை வேறு மாதிரி பார்க்கின்றார்கள். அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கின்றார்கள். அவர்களிடம் அன்பாக பேசுகின்றார்கள். என்னிடமோ கோபத்தை காட்டுகின்றார்கள் என்ற எண்ணம் அவர்களுடைய ஆழ் மனதில் பதிந்து விடுவதுதான். எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்குள் வித்தியாசம் காட்டுவதில்லை. ஆனால் நாம் செய்கின்ற செயல்கள், காரியங்கள், சில சமயங்களில் ஒப்பிட்டு பேசுகின்ற பேச்சுக்கள் பிள்ளைகளுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆதலால் இந்த காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 2வது, சபையிலே பட்சபாதம். பட்சபாதம் என்பது குடும்ப பிரச்சனை மட்டுமல்ல, இது மத சமூகங்களை ஊடுருவக்கூடிய ஒரு செயல். வேதம் இதை கடுமையாக எதிர்க்கின்றது. யாக்கோபு பட்சபாதத்தை தடை செய்கின்றார். யாக்கோபு 2:1-9 வாசித்தோம் என்றால், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும்
உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதப்படியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்கின்றார். ஆம், ஒருவன் தங்க மோதிரமும் மெல்லிய ஆடையும் அணிந்து கொண்டு நம்முடைய கூட்டத்திற்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயத்தில் மெல்லிய ஆடை அணிந்த ஒரு ஏழையும் உள்ளே வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். செல்வந்தனுக்கு நல்ல இருக்கையும் ஏழையிடம் நீங்கள் அங்கே நில்லுங்கள் அல்லது என் காலடியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வோமானால் நாம் பட்சபாதத்தோடே நடந்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இதை வேதம் கடுமையாக கண்டிக்கின்றது. மேலும் கொலோசியர் 3:11 கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கின்றார் என்று நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை மிக அழகாக வேதம் நமக்கு விளக்குகின்றது. ஆம் பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய தேவன் பாகுபாடில்லாமல் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாகுபாடில்லாமல் ஒருவரிடத்திலும் பட்சபாதம் காட்டாதவர்களாக இருந்து கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை நாம் நிலைநிறுத்துவோம். நம்முடைய தேவன் பட்சபாதத்தை வெறுக்கின்றார். நாம் பட்சபாதத்தோடு நடப்போமானால் அது தேவனோடுள்ள நமது உறவையும் பாதிக்கும். மேலும் அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்மை திசை திருப்பிவிடும். எனவே பட்சபாதம் என்னும் இந்த கொடிய குணத்தை நம்மை விட்டு அகற்றி தேவன் பார்ப்பதை போல எல்லோரையும் சமமாய் பார்க்க தேவனுடைய கிருபையை நாடுவோம். நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஒருவரிடத்திலும் பட்சபாதமாய் நடந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக நம்முடைய வீட்டிலே நாம் யாவரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு கேட்ட இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததென்றால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிற தேவனுடைய நல் ஆலோசனை தருகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பட்சபாதம், ஃபேவரிட்டிசம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர், அவர் பட்சபாதம் காட்டாதவர். நாம் படித்தவரோ படிக்காதவரோ, செல்வம் உள்ளவரோ செல்வம் இல்லாதவரோ, ஞானம் உள்ளவரோ ஞானமற்றவரோ, வித்தியாசத்தை பாராமல் நம்ம யாவரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற நல்லோரையும் தீயோரும் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேல் மலை வர்ஷிக்க பண்ணுகிறார், தீயோர் மேல் ஏன் மலை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்து அவர் கரிசனம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகும் போது கிருபையும் பெருகிறது என்று. கிருபை எதற்காக பெருகிறது என்றால், இன்னும் பாவம் செய்ய வேண்டியதாக அல்ல, தேவன் இன்னொரு வாய்ப்பை
நம் ஒவ்வொருக்கும் தர விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் ஏங்குகிறார், அதை எதிர்பார்க்கிறார். தன் பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று. என் அன்பு தெய்வ ஜனமே, தேவன் பட்சபாதம் காட்டாத ஒரு தேவனாக நம்முடைய தகப்பனார் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு இல்லாத குணம் பட்சபாதம் நமக்கு வேண்டுமா? நமக்கு அவசியமா? அவைகளை குறித்து சிந்திப்போம். என ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆதல் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகள் நம்மிடத்தில் காணப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம், நாம் விட்டு கொடுப்போம். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறேன் அப்பா. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான். பல நேரத்தில் இது செய்யக்கூடாது நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்த பாவ சிந்தனைகள் பல நேரத்தில் நாங்கள் அவைகளை மறந்து, எங்கள் தீர்மானங்களை மறந்து பல நேரத்தில் விழுந்து விடுகிறோம். அப்பா, எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமா விளங்கும் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? எங்கள் குறைகளை மன்னித்து, எங்கள் பலவீனங்களை மன்னித்து, உம்முடைய நன்மையின் பாதையிலே எங்களை கரம் பிடித்து நடத்துங்க சுவாமி. எங்களை சமாதானத்தின் பாதை ஊடாக எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் கைகளை பிடித்து எங்களை திடப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, செம்மையான பாதையிலே உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.